அல்லேலூயா. கரங்கள் வைத்து கத்தரை சூத்திரம் பண்ணுவோம். கத்தர் நல்லவர். அல்லேலூயா. போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே ஒரு வார்த்தை உட்காந்து ரொம்ப நேரம் நிறைய குறிப்பெடுத்து மெசேஜ் கிட்டத்தட்ட ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நேற்று மத்தியானம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் வேற ஒரு காரியத்தை சொல்லும்படி சொன்னதால தான் இன்றைக்கி அந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். லூக்கா 1 அதிகாரம் வாசித்தோம் இல்லையா? அதுலேருந்து இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை. 28ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1 அதிகாரம் 28 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. நல்லா வாசிங்க சத்தமா. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேவதூதன் அனுப்பி மரியாளுடைய வீட்டுக்குள்ள அந்த தேவதூதன் பிரவேசித்து, அருமையான அந்த அம்மா மரியாளை தேவதூதன் மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாழ்த்துறார். என்ன வாழ்த்துறாரு? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க யாரு சொல்லுங்க? கிருபை பெற்றவங்க. வாய் சொல்லுங்க. முதல்ல கிருபை பெற்றவங்க. ரெண்டாவது கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. மூணாவது ஜனங்களுக்குள்ளே நீங்கள் யாரு சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாய்த்தர சொல்லுங்க. நீங்க யாரு சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்க. ஆமா, முதல்ல நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் சொல்லு. ஆமா, வானத்தை இந்த 115 தானே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புரியுதா? அப்படி எல்லாரையும் ஆண்டவர் வாழ்த்துறார். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த மரியாதை குறிப்பிட்டு ஒரு தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் வாழ்த்துறார். ஸ்திரீகளுக்குள்ளே சொல்லுங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதே வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா மரியாள் யார் வீட்டுக்கு போகிறாங்க? எலிசபெத் வீட்டுக்கு போகிறாங்க. பின்னால் அதெல்லாம் செய்தியில் நல்ல விவரமாக பார்ப்போம். எலிசபெத் வீட்டுக்கு போன உடனே எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, அந்த 42ஆம் வசனம் வாசிங்க. உரத்த சத்தம். அந்த அம்மா எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்ட. பாருங்க, அப்போ எவ்வளோ ஒன்னஸ் பாருங்க. ஓ, தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா புரியுதா? அதை ரிப்பீட் பண்ணுவார். இப்போ தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அடுத்தது பரிசுத்த ஆவியின் மூலமாக எலிசபெத்தை கர்த்தர் நிரப்பி அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர் இந்த மாவை என்ன செய்யற? மரியாதை வாழ்த்துறாரு. என்ன வாழ்த்துறாரு? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ இந்த வார்த்தை ஏன் அந்த மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்றார்? சரியா? அதனுடைய என்ன, எதனால மரியாதை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எவ்வளோ ஸ்திரீகள் இருக்கலாம். குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் வாழ்த்துறாருன்னா எதனால? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புரியுது? நீங்க உட்கார்ந்துருக்கிற அநேகர் வந்திருக்கிறீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. புரியுதா? அதுக்காக அது பெண்களுக்குன்னு மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கு அந்த வார்த்தை உண்டு. நீங்க யாரு சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதனால? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வாசித்தீங்கன்னா 28ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. பிரவேசித்து, கிருபைப்பட்டவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். வாய்த்தர சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். முதல்ல நல்லா கவனிங்க. ஆண்டவர் இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. வாய்த்தர சொல்லுங்க. ஆண்டவர் இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. அதான் இந்த நீதிமொழிகள் கர்த்தருடைய ஆசீர்வாதமே சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதோடு கூட என்ன செய்ய மாட்டாரு? வேதனை என்ன செய்ய மாட்டாரு? கூட்ட மாட்டார். அருமையான யாரு? ஈசாக்கு. அந்த அபிமெலக், இந்த பெலிஸ்தருடைய ராஜா சொல்றா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராமே. அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா தான் இருப்போம். அப்போ அந்த மரியாதை ஆண்டவர் வாழ்த்ததுக்கு காரணம், முதல் தகுதி தேவன் அவரும் அந்த அம்மா கூட இருக்கிறார். அதே போல உங்க ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் இருக்கிறார்.
இப்போ நல்லா கவனிங்க, தேவன் உங்க கூட இருக்கிறான்னு சும்மா இருப்பார்? எல்லாரும் பின்னாலும் போவார் ஆண்டவர்? சொல்லுங்க. நம்ம சொல்றோம், தண்ணீரிலே கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியில நடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது, பற்றாது. புரியுதா? யோசுவா பார்த்து என்ன சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். எல்லாம் நல்லா தெரியும். இப்போ கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், அதான பார்க்கணும். 2 நாளாகவும் 15 அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகவும் 15 அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது எடுத்தீங்கன்னா எடுத்து வாசிங்க டக்குன்னு. அந்த தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறார். ஆசாவுக்கு எதிர்க்காக கொண்டு போய் சகல மனுஷரே சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்த. நல்லா கவனிங்க, மரியாதை ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் கர்த்தரும் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா முதல்ல என்ன கவனிங்க, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். புரியுதா? நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அதானே? நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் எல்லாமே, அவர் இல்லாம ஒன்றும் இல்லை. புரியுதா? அப்போ அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம யாரோட இருக்கணும் சொல்லுங்க, தேவனோடு கூட இருக்க வேண்டும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். புரியுதா? அந்த அருமையான யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை 29ஆம் வசனம் நோட் பண்ணிக்க. 8:29 என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை சொல்லுங்க தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றார், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், அவர் சொன்னபடிதான் நான் பேசுறேன், அவர் சொன்னபடிதான் நான் நடக்கிறேன். புரியுதா? அப்போ பிதா ஏன் அவர் கூட இருக்கிறார் எப்பவுமேனா, அவர் சொல்றாருன்னா எப்பவுமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆண்டவர் பிரியமானது செய்றீங்களா சொல்லுங்க? ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் தவறினு. புரியுது? அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும், வாய்த்தது சொல்லுங்க, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடியினால் அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. அப்படின்னா அர்த்தம், என்னை தனியா இருக்க விடவே இல்லை, கர்த்தரை கூடவே இருக்கிறார். புரியுதா? அப்போ தேவன் கூட இருக்கணும்னா நீங்க எப்பவுமே சொல்லுங்க, அவருக்கு பிரியமானதையே செய்யுங்க. அது ஒன்று. ரெண்டாவது இங்க என்ன சொல்றாரு, கிருபைப்பட்டவளே வாழ்க. கிருபைன்னா நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஈவு தான் கிருபை. புரியுதா? நான் ஏதோ ஒன்று செஞ்சு எனக்கு வருது கிருபை கிடையாது. எந்த இதுல ரோமர்ல இருக்கும் நல்ல ஒரு வார்த்தை, கிருபை என்று சொல்லப்படாமல் அது கடன் என்று சொல்லப்படும். புரியுதா? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபைன் கிடையாது, அது என்னது, கடன் என்று சொல்லப்படும். அப்போ நம்ம செய்வதன் மூலமா வர்றது கிருபை இல்லை. செய்யாத ஒன்றுக்கு தகுதி இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. ஆனால் அந்த கிருபை எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. சொல்லுங்க. ஆண்டவரும் சொல்றாரு, யாக்கோபு நிருபத்தில் எழுதியிருக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு சொல்லுங்க தேவன் எப்படி இருக்கிறார், எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன். அப்போ கிருபை பெறணும்னா பெருமை நம்மளை விட்டு போகணும். புரியுதா? ரெண்டாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு வாய்த்தவங்க சொல்லுங்க கிருபை அளிக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த அம்மா பின்னால சொல்றாங்க, என்ன சொல்ற, அடி அவர் 48 சொல்றாங்க அந்த அம்மா சொல்லுங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க பாருங்க. புரியுதா? அதான் கிருபை. புரியுதா? தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். புரியுதா? ரெண்டாவது, தேவன் இந்த அருமையான மரியாளை எதற்கு தெரிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்து அவள் வயிற்றில பிறக்கும்படியாக. புரியுதா? கிருபை, அது ஒரு பெரிய கிருபை. இந்த அன்னைக்கு இருந்த எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் யூதேயா தேசத்தில் இருந்திருப்பாங்க, கலிலேயா தேசத்தை. இப்போ ஆக்சுவலாக இவங்க அப்போ இருந்தது யூதா கோத்திரம் தான். அந்தம்மா யோசேப்பு யூதா கோத்திரம் தான்.
ஆனால் அவங்க இருந்தது கலிலேயாவில் இருந்தாங்க, நாசரேத் என்னும் ஊரிலே இருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் இல்லை அந்த ஜனத்துக்குள்ள எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் இருந்திருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க, புருஷனை அறியாத திருமணம் ஆகாத கன்னி பெண்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மாவை ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருக்கிறார் பாருங்க. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமா அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஒரு ரட்சகர் இவங்க மூலமா பிறக்க போற, அதான் ஒரு கிருபை. புரியுதா? ரட்சகர் பிறக்க வைக்கணும். சும்மா எல்லாத்துலேயும் முடிஞ்சிருமா? நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எஸ்ரா, நெகேமியா, புரியுதா, இந்த புக்கெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். பரிசுத்தமான வித்து அந்நிய ஜனங்களோடு கூட கலந்து விட்டதுன்ட்டு உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் எங்களை விட்டு விளக்கணும் அப்படின்னு. அப்போது ஒரு சாதாரண ஒரு யூத கோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தேவனை அறியாத அந்த அந்நிய ஜாதிகள், தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த ஜனங்கள், அவங்களோடு கூட நேசியாதீங்க, சம்பந்தம் கலக்காதீங்க. புரியுதா? நீங்கள் அவங்க பெண்களை கல்யாணம் பண்ணாதீங்க, அவங்க உங்கள் பெண்களுக்கு அவங்க பையன்களை என்ன செய்யாதீங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் படிச்சுப்பார். புரியுதா? 2 கொரிந்தியர்லேயே சொல்கிறார். புரியுதா? 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். புரியுதா? அப்போது இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஒரு சாதாரண ஒரு யூத கோத்திரத்துக்கே இவங்க இப்படி தான் ஒரு தனிப்பட்ட ஒரு மக்களாக வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த அகில உலகத்தையும் மீட்டெடுக்கும்படியாக ஒரு ரட்சகர் பிறக்கணும். புரியுதா? அவர் ஸ்திரீயின் வித்தா பிறக்கணும். அப்படின்னா அர்த்தம், புருஷன் இல்லாமல் பரிசுத்தாவின் மூலமாக தேவனுடைய வித்தா, சொல்லப்போனால் கரெக்டாக தேவனுடைய வித்தா பிறக்கணும்னா அதை பெற்றெடுக்க ஒரு பெண் தேவை. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் செலக்ட் பண்ண முடியுமா? பார்க்குறாரு, இந்த பாத்திரம் அதுக்கு தகுதி பெற்ற ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக இருக்கிறபடினால மரியாளை கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க, தெரிந்து. நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டால் அவன் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருப்பானா, எஜமான் உபயோகப்படுத்துகிற கனமுள்ள பாத்திரமாய் அவன் இருப்பான். அப்போ அந்த காலத்தில் எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பான். ஆனால் இந்த மரியாளுடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்க்குறார். புரியுதா? இந்த பாத்திரம் பரிசுத்தமாக இருக்குது. ஆகையினால தான் இவள் மூலமாக இந்த உலகத்தை மீட்டெடுக்க போகிற ஒரு ரட்சகரை இவள் மூலமாக நம்ம என்ன செய்யணும், பிறக்க வைக்கணும்ட்டு கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க, தெரிந்து கொண்ட, சொல்லுங்களேன், தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அங்கே மரியாளுக்கு இயேசு பிறப்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள், விசேஷமாக இங்கே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டாரா சொல்லுங்க? அவருடைய ராஜ்யத்தை அநேக மக்களுக்கு அறிவிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கையை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுரு நிருபத்தில் சொல்லப்பட்டது, வெளிப்படுத்துற 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. கர்த்தர் நம்மளை எப்படியா தெரிந்து கொண்டாரா? ராஜாக்களாக, சொல்லுங்க, ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ முதல்ல தகுதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள். காரணம் என்ன தெரியுமா? கிருபை பெற்றவள். புரியுதா? 2வது, கர்த்தர் கூட இருக்கிறார். 3வது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா அவள் தன்னை காத்து கொண்டாள். புரியுதா? அது முதல்ல. 2வது, மரியாள் வாழ்த்தப்பட்டது காரணம். இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் அந்த பொருந்தும். 2வது வாசிங்க, 38ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றார். நல்லா கவனிங்க. இப்போ தேவன் ஒரு மக்களை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல, புரியுதா, அதே ரோமரில் நினைக்க, ரோமரில் 6ஆம் அதிகாரம் நினைக்க, புரியுதா, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுங்கன்றார். எப்படி சொல்றார் ஆண்டவர்? வாசிங்க அந்த வசனத்தை யாராவது. பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. நல்லா கவனிங்க. அதுதான் 16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும், 6:16 நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா?
புரியுதா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோன்னா எப்படி கீழ்ப்படியணுமா? ஒரு அடிமையை போல. அடிமைக்கு என்னது? சொந்த என்ன சொல்கிறது, அவன் இஷ்டப்படி நடக்க அவனுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக ஆண்டவர் வந்து நம்முடைய சுயத்தை எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார் அப்படி சொல்லலை. புரியுதா? உங்கள் விருப்பத்தையே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனால் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி ஒப்பு கொடுங்க, எப்படி கீழ்ப்படியணுமா? ஒரு அடிமையை போல. இந்தமா அப்படிதான். இதோ நான் சொல்லுங்க, ஆண்டவருக்கு அடிமை, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு என்ன செய்கிறேன், அப்படி என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். புரியுதா? அப்போது இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எப்போ சொல்கிறாங்க, ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. நல்லா இங்கே கவனிங்க. பரிசுத்த ஆவியாருடைய பலம் உண்மையில் என்ன செய்யும், நிழலிடும். புரியுதா? அவருக்கு இயேசுவின் பேரிடுவாயாக, நீ கர்ப்பவதியாக ஒரு பிள்ளை பெறுவ. எப்போ? இந்த அம்மாவுக்கும் யோசேப்புக்கும் என்ன நடந்திருக்குது, என்கேஜ்மெண்ட், நிச்சயம் மாத்திரம் நடந்திருக்குது, கல்யாணம் ஆகலை. இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு அருமையான அந்த மகளை பார்த்து நீ இப்போ ஒரு பிள்ளை பிறக்க போகிறேன்னா எவ்வளோ பயம் வரும். ஐயோ பிள்ளையா, நான் எப்படி இந்த ஜனங்க முன்னாடி நிற்பேன். புரியுதா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யூதா, அப்புறம் யூதா இல்லை, அதுனது யூதா மூலமாக ஆதியாகமம் 38 அதிகாரம், இப்படி கர்ப்பம் தரிச்சிட்டா அப்படின்ன உடனே அவளை கல்லெறிந்து கொள்ளணும் அப்படின்ட்டாங்க. புரியுதா? அப்போது எவ்வளோ பயம் வந்திருக்கேன்ல, இப்படி ஒரு பிள்ளை உனக்கு பிறக்க போகுது. ஆனால் அது வந்து யோசேப்பு மூலமாக இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். 35 சொல்றாரு பாருங்க, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் அல்லது தேவனுடைய குமாரன் எனப்படும். இது ஒரு பெரிய பாக்கியம். என்ன சொல்லும் போது, அந்த அம்மா எலிசபெத் வாழ்த்தும் போது, ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு இதனால் கிடைக்கப்பட்டது. அப்போ இங்க கவனிங்க, இவங்க ஆண்டவருடைய தாயார், அதாவது ஒரு ரட்சகருடைய தாயாரா இந்த அம்மா மாற போறாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் தான். பின்னால் அதை குறித்து இன்னும் சொல்றேன். ஆனா இப்போ சூழ்நிலை என்ன, இப்போ திடீர்னு இந்த அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ப்பம் தரித்து வெளியே வந்தா, வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்குதுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அந்த நாளில் அந்த நாட்டில் மரண தண்டனை தான். புரியுதா? யோவான் 8 அதிகாரத்தில் அப்படிதான், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே. அந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி மாறும். ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படாம, புரியுதா, வரது வரட்டும், ஆண்டவர் என்ன ஒரு திட்டத்தோடு என்ன செய்தார், வாயத்தில் சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு நான் ஒரு அடிமையை போல என்ன செய்கிறேன் சொல்லுங்க, கீழ்ப்படுத்துகிறேன். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ நல்லா கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவள் சும்மா இல்லை, சொல்லுங்க, அடிமையை போல. வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, அடிமையை போல தன்னை என்ன செய்தால், கீழ்ப்படுத்தினார். புரியுதா? அப்போ எத்தனை நிந்தை வரும் இல்லை, எவ்வளோ ஏச்சு பேச்சு வரும், எவ்வளோ ஏளனமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. கல்யாணம் அவர் முன்னாடி என்ன ஒரு பிள்ளை பிறக்க போதா, எப்படி பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம், அதாவது தேவன் அவருடைய திட்டத்தின், அவருடைய சித்தத்தின் மூலமாக நான் நடக்கிறதால ஒரு நிந்தை எனக்கு வரும் என்று சொன்னாலும் அந்த நிந்தையை நான் என்ன செய்கிறேன், பாக்கியமாக எண்ணுகிறேன். கைகளை வைத்து கர்த்தர் 1 பேதுரு 4 அதிகாரத்தில் இதெல்லாம் இருக்கு. எபிரேயர் 11 அதிகாரத்தில் மோசே தான் நினைச்சாரா. புரியுதா? அந்நிய ஜனங்களுடைய பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே அவன் பாக்கியம் என்று நினைத்தான். புரியுதா? அப்போ இந்த அம்மா தேவ சித்தம் நிறைவேறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் அது மூலமாக எவ்வளோ நிந்தைகள் வரும், அவமானம் வரும், இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், தாங்கிக்கிறேன். புரியுதா? இந்த உலகத்தில் ஒரு ரட்சகர் பிறக்கணும், உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்களுடைய பாவம் என்ன செய்யப்படணும், மன்னிக்கப்படணும், அவர்கள் மீட்படையணும். அதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்னா அந்த சித்தத்துக்கு என்ன செய்கிறேன், ஒரு அடிமை போல கீழ்ப்படுத்துகிறேன். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரமான முதல்ல சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். புரியுதா? பரிசுத்தமான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். 2வது, அடிமை போல தன்னை கீழ்ப்படுத்தினார். புரியுதா? 3வது, அந்த மரியாதை குறித்து நம்ம பார்க்கறது, இது மரியாதைக்கு இல்லைங்க, எங்க உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு தான். புரியுதா? எங்கேயோ இருக்கிற மரியாதைக்கு சொல்கிறாருல்ல, உங்களுக்கு தான் இது. புரியுதா? 3வது என்ன வேணும், 45ஆம் வசனம் வாசிங்க. 45ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி,
கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நல்லா கவனிங்க. மூணாவது அந்த அம்மாக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? இந்த விசுவாசம் இல்லாம தெரியும். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது சொல்லுங்க கூடாத காரியம். அதனால தான் வந்தவொடனே உங்களை பார்த்து கேட்டீங்கன்னா யாருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாரிச்சு தான் சொன்னீங்க நாங்களாம் விசுவாசின்ட்டு. புரியுதா? விசுவாசினா முதல் குவாலிஃபிகேஷன் உள்ள என்ன இருக்கணும்? வாயத்தில் சொல்லுங்க, விசுவாசம் இருக்கணும். என்ன வந்தாலும் சரி கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், என்ன ஒருபோதும் கைவிட மாட்டார். புரியுதா? நான் ஜெயிப்பேன், இந்த விசுவாசம் இருக்கணும். புரியுதா? விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க? பதறான். புரியுதா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. புரியுதா? அன்னைக்கு செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. நாரி போக அழுகி போகிற ஒரு சூழ்நிலையில லாசருடைய சரீரம் இருக்குது. புரியுதா? அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரை இப்போ கல்லை எடுத்தா என்ன வருமே? நாத்து அடிக்குமே. அந்த அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். புரியுதா? அந்த மார்த்தால் சூழ்நிலையை பார்க்கிறான், நாத்து அடிக்குமே. அதே போல இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் நடக்கணும் நீங்க நம்புறீங்களோ, சூழ்நிலை ஒருவேளை அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம். புரியுதா? நீங்க தேவன் சொன்ன வார்த்தையை நம்பணுமே தவிர எதை நம்பக்கூடாது. வாயத்தர சொல்லுங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. புரியுதா? அவன் உயிர் தெழுந்திருப்பானா உயிர் தெழுந்திருப்பான் தான், அவ்வளவுதான். கல்லை எடுனா கல்லை எடுக்கணும். நம்ம ஏதாவது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொல்லவே கூடாது. அதே போல உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை நடக்கும்ட்டு நம்புங்க. கை வேதிகத்தில் சொத்துறோமா? மரியாதைக்குள்ள என்ன இருந்து சொல்லுங்க? விசுவாசம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என்ன செய்யுமா சொல்லுங்க? நிறைவேறும். அப்போ இந்த அம்மா ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் படிச்சிருப்பான். ஏசாயால ஒரு வார்த்தை இருக்கு, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, லூக்காலே இருக்கு. புரியுதா? அதில் சொல்றாரு பாருங்க, 31 சொல்றாரு அந்த வார்த்தை. அங்க சொன்னது ரிமைண்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. 31 வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. புரியுதா? அந்த கன்னி பிறப்பை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை ஆண்டவர் இப்போ ஓம் மூலமா நிறைவேற்றுவேன்றார். புரியுதா? அப்போ தேவன் சொன்னதுதான். புரியுதா? தேவன் சொன்னதுதான். இது நிச்சயமா எனக்கு நிறைவேறுன்ற ஒரு விசுவாசம் இந்த அம்மாவுக்கு இருந்தது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அதுக்கு தான் என்ன சொல்லப்போனா இந்த லைன்ல இந்த யாருக்கு மரியாளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை இவங்க சொந்தக்காரங்களுக்குள்ள செய்யறாரு. என்ன செஞ்சாரு? இவங்க சொந்தக்காரங்க யாரு? எலிசபெத். புரியுதா? பாருங்க அந்த ஒரு வார்த்தை வாசிங்க. அது எங்க இருக்கு? 36 வாசிங்க. உனக்கு இனத்தாதான் உன் சொந்தக்காரங்கள ஒருத்தர் எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் வயது சென்றவர்கள் அப்படின்னு போட்டு. புரியுதா? அப்போ ஓன் ஜனத்திலேயே பிள்ளை பிறக்கவே சான்ஸ் இல்லாத ஒரு வயசான என்ன சொல்ல போனா மூதாட்டி வச்சிங்களேன், வேற ஏதாவது சொன்னா நல்லா இருக்காது. வயசான ஒரு மூதாட்டி, அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இப்போ பிறக்க போகுது. அந்த அம்மா இப்போ கர்ப்பம் தரித்து எத்தனை மாசம்? 6 மாசம். இது எதுக்கு? மரியாளுக்கு திடீர்னு சொல்லி நீ இப்போதான் கல்யாணம் ஆகலை, இப்போதான் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடும், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், திடீர்னு ஷாக் ஆகிடும். புரியுதா? அப்போ இவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவங்க சொந்தக்காரன் வீட்டில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறாரு? அவங்க ரிலேஷனில் இந்த எலிசபெத் என்ற ஒரு அருமையான அந்த வயது சென்ற மூதாட்டிக்கு சகரியா எலிசபெத் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்து 6 மாதம் அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. அப்போ சொல்லிட்டு இப்போதான் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கிறது உனக்கு தெரியுது, தேவனாலே கூடாத காரியம் சொல்லுங்க ஒன்றுமில்லை. கைகளை வீட்டு கத்துற. அப்போ என்ன விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி அவரால் கூடாதது ஒன்று. வாயத்தன் சொல்லுங்க, வாயத்தன் சொல்லுங்க. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. புரியுதா? சூழ்நிலையை பார்க்காதீங்க, நடக்கிற மக்களுடைய அந்த வார்த்தைகளை பார்க்காதீங்க,
தேவன் என்ன சொன்னாரோ அவர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில வாய்த்தர சொல்லுங்க நடக்கும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்போ மூணாவது மரியாளுக்குள்ள ஆண்டவர் பார்த்தது என்ன சொல்லுங்க? விசுவாசம். விசுவாசம். சரி, நாலாவது ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவோம். 46ஆம் வசனம். 46ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. சொல்லுங்க, என் ஆத்துமா வாயத்தர சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இப்போ 2 பேர் சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்காத லெவலில் ஒரு நல்ல உயர்வு கொடுத்தார். எதுக்கு இங்கே வந்து சொல்கிறோம்? எதுக்கு இங்கே சொல்கிறோம்? கர்த்தர் எனக்கு செய்தார், அவரை நான் என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கு. வாயத்தர சொல்லுங்க, எந்த உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சொல்லுங்க கர்த்தர் மகிமைப்படணும். புரியுதா? அந்த அம்மா எலிசபெத்தை சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன பெருமை? ஆண்டவருடைய தாயார். புரியுதா? ஆண்டவர் தான் பெரியவர். புரியுதா? இப்போ அவர் பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியம் இந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்குது. புரியுதா? அந்த பாக்கியம் புரியுதா எனக்கு கிடைத்ததை பார்த்து நான் என்ன பெருமைப்படுத்தலை, யாரை மகிமைப்படுத்தலை? வாய் தர சொல்லுங்களேன், கர்த்தரை மகிமை. உங்களுக்கு என்ன பாக்கி என்ன மேன்மை வந்தாலும் உங்கள் இருதயத்தில் எப்போவுமே ஒரு உணர்வு இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லுங்க? தேவன் ஒருவரே. எல்லாவற்றிலேயே எல்லாவற்றிற்காக தேவன் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. புரியுதா? கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லூக்கா 17 நீங்கள் அப்புறம் நோட் பண்ணி, புரியுதா? அந்த 10ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிங்க ஆண்டவர்கிட்ட வராங்க. வந்து ஏசையரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்க. புரியுதா? அவர் கையை வைக்கல, ஒன்றும் பண்ணல. நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீங்கன்னு சொல்லிட்டார். உடனே இவங்க விசுவாசத்தோடு கிளம்பி போயிட்டாங்க. ஆசாரியனுக்கு காண்பிக்க போகும்போது போகிற வழியில் 10 பேரும் சுகமாயிட்டாங்க. புரியுதா? 10 பேரை சுகமானவனே இப்போ நமக்கு நடந்துருந்தா என்ன செய்யணும்? இப்போ 2 பேர் இங்கே சாட்சி சொன்னாங்களா ஆண்டவர் உயர்த்தினாருன்ட்டு. புரியுதா? தேவனை திருப்பி இயேசு கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே நாங்கள் சுகமாயிட்டோம். ஆனால் 10 பேரில் எத்தனை பேர் திருப்பி சொன்னாங்க? ஒரே ஒரு ஆள். ஒரே ஒரு ஆள். ஒரே ஒரு ஆள் திருப்பி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவருக்கு மகிமை செலுத்தினான். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்க? இப்போ நீங்க வந்துட்டீங்க, உங்களை பார்த்து கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்க வந்துட்டீங்க மகிமைப்படுத்தாத எத்தனை பேர்? எவ்வளோ செஞ்சு ஆண்டவர் தேடி வராது எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேவனுக்கு துதி செலுத்த வராது எத்தனை பேர் இருக்கிறாங்க? புரியுதா? அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? எங்கப்பா போனீங்க? ஒருவேளை போன வாரம் நீங்க வராம இன்னைக்கு வந்திருந்தா உங்களை பார்த்து அங்க கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? போன வாரம் எங்க போனீங்க? புரியுதா? மற்ற 9 பேர் எங்கே? எத்தனை பேர் புரியுது? உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்க இருதயத்தில் ஒரு தீர்மானம், எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனுடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன். அந்த 10 குஷ்டரோகியில ஒருத்த மகிமைப்படுத்தும். எசேக்கியாவை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லை? நான் உமக்குன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரணுன்ட்டு சுவர்புறமாக திரும்பி ஆண்டவர் நோக்கி அழுத உடனே மிகவும் அழுதான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, புரியுதா, பூமியின் சுழற்சியே மாற்றி ஒரு அற்புதத்தை செஞ்சார். சூரிய கடிகாரத்தில் 10 டிகிரி ரிவர்ஸில் வர வச்சார். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சா. அந்த எசேக்கியாவை பற்றி ஒரு வார்த்தை இருக்குது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு ஏற்றபடி செய்யாமல், வசனத்தை நோட் பண்ணி 2 நாளாகமும் 32:25 2 நாளாகமும் 32:25 என்ன சொல்றாங்க போட்டுக்குதுன்னா, தனக்கு செய்யப்பட்ட அந்த உபகாரத்துக்கு ஏற்றபடி நடவாமல் என்ன ஆயிட்டானா, மனமேட்டிமை ஆனான். அதான் நமக்கு வரக்கூடாது. புரியுதா? நல்லா ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருக்கு. எப்பவுமே நான் நல்லா கவனிங்க, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய புரியுதா, உங்களை தாழ்த்த தேவனை மகிமைப்படுத்த உங்களை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார். புரியுதா?
ஆனால் நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு பெருமை உள்ள வந்துச்சு, அன்னையோட மேலே போகிறது நின்றுச்சு. புரியுதா? அந்த அற்புதத்தை கேட்கறதுக்கு பாபிலோன் வந்து மக்கள் வராங்க. வந்த உடனே இவர் பெருமையாக அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் காமிச்சார். அதை தான் சொல்கிறார் ஆண்டவர், தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு ஏற்றபடி நடவாமல் என்ன செய்தான் நான் சொல்லுங்க, மனமேட்டிமை ஆனான். கையில் வைத்து கத்துற சூத்திரமனும். நல்லா கவனிங்க, இந்த மரியாளுக்குள்ள நம்ம ஆண்டவர் பார்க்கறது என்ன சொல்லுங்க, தாழ்மை மாத்திரமல்ல, தேவனை மகிமை, என்ன வந்தாலும் சரி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புரியுதா? கடைசி 5வது 56ஆம் வசனம் வாசிங்க. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எங்க கூட இருந்தாங்க? எலிசபெத் வீட்டில் மரியாள் 3 மாசம் கூட இருக்கிறாங்க. இது எப்போ போனாங்க? இங்க எப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, தேவதூதன் வந்து பேசுறார் பார்த்தீங்களா, இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத் முதிர் வயதில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் சொல்றார் 36ஆம் வசனத்தில். அதுக்கப்புறம் தான் சொல்றார், நான் ஆண்டவருக்கு அடிமையும் முடியாது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு ஏஞ்சல் போயிட்டார். அந்த 39ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் ஸ்பீடா போறாங்க. மரியாளை பிறந்த இடம் எங்க தெரியுமா? கலிலேயா, நாசரேத். புரியுதா? எலிசபெத் இருக்கிறது யூதேயாவில் ஒரு மலைப்பட்டணம். புரியுதா? இப்போ அவர் சொன்னபடி, புரியுதா, தேவனுடைய வார்த்தையின்படி மரியாளுக்குள்ள என்ன வந்துச்சு? புரியலையா? என்ன வந்துச்சு? கரு வந்துச்சு, கர்ப்பம் தரிச்சாச்சு. கர்ப்பம் தரித்திருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவா சொல்லியாச்சு இல்ல. இப்ப இந்தம்மா ஒரு கர்ப்பிணி. புரியுதா? இப்போ ஏற்கனவே இந்த ஏஞ்சல் சொன்னது யாரு? 6 மாச கர்ப்பிணி ஒருத்தி இங்க இருக்கிறா, யூதேயால மலைநாட்டில் இருக்கிறா. மரியாள் என்ன பண்ணாங்களாம்? தீவிரமாக. இப்போ நானும் நேற்று என்னென்னமோ தேடி பார்த்தேன், இந்த நாசரேத்துக்கும் அந்த அவங்க இருக்கிற ஊருக்கும் அந்த ஊர் பேர் சொல்லப்படாதால என்னால் கண்டுபிடிக்க முடியல. குறைஞ்சபட்சம் நான் என்னுடைய யூகத்தின்படி குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 கிலோமீட்டராவது இருக்கணும். கலிலேயாக்கும் யூதேயாக்கும் மலைநாட்டு தீவிரமாக புறப்பட்டு போனாங்க. புரியுதா? ஓ, இந்தம்மா ஒரு கர்ப்பிணி, மரியாள் ஒரு கர்ப்பிணி. இந்தம்மா இப்போ யார் வீட்டுக்கு போகிறாங்க? 6 மாத கர்ப்பிணி யாரு? எலிசபெத் வீட்டை தேடி போய், இப்போதான் அந்த வார்த்தை இப்போதான் புரியும் உங்களுக்கு. அதனால திருப்பி வாசிங்க. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அந்த மாதிரி திரும்பி போனோடனே எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்துச்சு. பின்னால 57 எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். இப்போ இங்க 2 கர்ப்பிணியும் பாருங்க. எலிசபெத்தும் ஒரு பாக்கியம் தான். புரியுதா? அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு 6 மாசம். அவங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு கர்ப்பிணி இவங்க வீட்டில் வர்றது, அவங்கள கவனிக்கிறது எலிசபெத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம். அவங்களும் கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல மரியாள் இப்போதான் கரு உருவாகி இருக்குது. புரியுதா? எவ்வளோ நாள் அவங்க வீட்டில் இருந்து இவங்களுக்கு உபசாரம் பண்ணி இருக்கிறாங்க? 3 மாதம். பொதுவாகவே கர்ப்பம் தரிச்சா முதல் 3 மாதம் அவங்கள தான் கவனிக்கிற 4 பேர் இருப்பாங்க. கவனமாக இருந்துக்கோமா, அப்படி இருந்துக்கோ, இப்படி இருந்துக்கோ. புரியுதா? இப்போ இந்த 3 மாதம் வரைக்கும் எத்தனை பேர் நான் சொல்கிற புரியுதா இல்லையா உங்களுக்கு? முதல் ஆரம்பம் 3 மாதம் வரைக்கும் இந்த கர்ப்பிணி, அதான் மரியாள், இன்னொரு கர்ப்பிணிக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. யாருக்கு? எலிசபெத்துக்கு 6 மாதம் கூட இருந்து பிள்ளை பெற வரைக்கும் கூட இருந்து இந்த அம்மா அப்புறம் ரிட்டர்ன் வராங்க. அதுக்கப்புறம் எலிசபெத்துக்கு குழந்தை பிறகுது. அதுக்கு பிறகுதான் இந்த அம்மா ரிட்டர்ன் எங்கே வராங்க? அவங்க ஊருக்கு வந்தவன தான். அதுக்கப்புறம் தான் யோசேப்புக்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பார்த்தா அது நேரம் ஆயிடும். புரியுதா? ஐயோ வந்தால் என்னடா இது பார்த்தா 3 மாதம் வயிற்றில் புள்ள இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னோன்னு ரகசியமாக தள்ளி விடலான்னு போகும்போது இதெல்லாம் மத்தையில் இருக்கு. அப்போ தான் மரியாள்கிட்ட பேசுன மாதிரி ஆண்டவர் யோசேப்கிட்ட பேசுகிறார். அவள் இடத்துல உற்பத்தி ஆகிருக்குது, பரிசுத்தமான வித்தா இருக்குது, நீ அவளை என்ன செய்யாத, தள்ளி விடாத. புரியுதா? இப்போ இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க.
இந்த தன்னுடைய வயிற்றுல ஒரு கரு இருக்கும்போது மற்றவங்களை உபசரிக்கணுன்ற உபசார ஒரு குணம். எத்தனை பேர் புரியுது? நல்லா கவனிங்க. இந்த எப்பவுமே இன்னைக்கு பொதுவாகவே யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்ன வருதோம்? சந்தோஷமாக தான் இருக்கும். 4 பேர் வந்தா ஐயோ இந்த 4 பேருக்கு எப்படா சோறாக்கி போடுறது இல்லை? 3 பேர் வராங்க எங்க மத்தியானம் உச்சி வெயில் நேரத்தில். இவர் அப்போதான் கொஞ்சம் நல்ல வேலையெல்லாம் ஓஞ்சி எங்க யார் அருமையான ஆபிரகாம் மரத்தடியில் சாஞ்சிக்கிட்டு அப்படி ரெஸ்ட் எடுக்கிறார். உச்சி வெயில் நேரத்தில் பார்த்தா 3 பேர் வராங்க. ஓடிக்கிட்டு போய் கூப்பிட்றாரு. உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கினே இருக்கிறீங்க, வெளியே ரோடு யாராவது ஒருத்தர் போகிறாங்க, ஓடி போய் எத்தனை பேர் கூப்பிட்டு வாயா வந்து கொஞ்சம் சோறு சாப்பிடு. யார் சொல்லுவீங்க? யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. 3 பேர் போகிறாங்க. ஆபிரகாம் ஓடி போய் அவங்கள கூப்பிட்டு வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் மரத்தடியில் சாஞ்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணுறேன், கையை கழுவிக்குங்க, தண்ணியெல்லாம் கொண்டு வந்து உபசரிக்கிறான். உபசரித்த அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் உனக்கு சாராள் மூலமா ஒரு பிள்ளை பெறுவ. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமா. இதை தான் எபிரேயர்ல சொல்றாரு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், இதனால் சிலர் தேவ தூதரை உபசரித்தது உண்டு. ஆபிரகாமுக்கு தெரியாது அவங்க தேவ தூதர்ன்ட்டு, புரியுதா? ஆனா யாருன்னே தெரியாம உபசரித்தாங்க. ஆனா பார்த்தா அது தேவ தூதரா இருந்தது, அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்க. இதே போல இங்க மரியாள் அந்தவா ஏற்கனவே கர்ப்பம் தரித்திருக்கிறாள். ஆனால் 3 மாதம் இன்னொரு அம்மாவுக்கு போய் உபசாரம் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த குணம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் மத்தேயுல சொல்கிறார். புரியுதா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, பசியாக இருந்த சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமாக இருந்த தண்ணி கொடுத்தீங்க, வியாதியாக இருந்த விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்த பார்க்க வந்தீங்க. நீங்கள் எப்போ இப்படிலாம் இருந்தீங்க சொல்கிறாரு. நீங்கள் அற்பமாக யாரை நினைக்கிறீங்களோ அவனுக்கு நீங்கள் என்ன செஞ்சியோ அதை எனக்கே செஞ்சு. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்து. அப்போ நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இல்லைன்னா உபசரிக்கிற ஒரு குணம் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் எழுதுன கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி முடிப்போம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. 5 குணம் மரியாள். கர்த்தர் மரியாளோடு கூட இருந்த காரணம், மரியாள் தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமா, பரிசுத்தமான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா வாழ்ந்தபடியினால. 2வது, தேவனுடைய திட்டத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு அடிமை போல கீழ்ப்படிந்தால். 3வது, விசுவாசம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை ஏமாமா கர்த்தர் நிறைவேற்ற போகிறாள், அந்த விசுவாசம். 4வது சொல்லுங்க, எப்பொழுதுமே ஆண்டவருடைய தாயாரான இருக்கிற என் ரட்சகரை நான் தான் பெற்றெடுக்க போறேன், பெருமை வராதபடிக்கு. புரியுதா? என் ஆத்துமா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. 5வது சொல்லுங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணம், உபசரிக்கிற ஒரு குணம். எல்லாருடைய கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரபடியாக ஆசீர்வதிப்பாராக. மற்ற மக்களுக்குள்ள நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். 2வது சொல்லுங்க, கீழ்ப்படிங்க, அடிமை போல கீழ்ப்படிங்க. 3வது விசுவாசம் இருக்கணும். 4வது சொல்லுங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 5வது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மரியாளுக்குள்ள இருந்த அத்தனை குணங்கள் ஒவ்வொருக்குள்ளாக கர்த்தர் கொடுப்பீராக. மற்ற எல்லா ஜாதி ஜனங்களை பார்க்கிறோம், தேவ ஜனங்களை விசேஷப்படுத்தி ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துகிற தேவன். மக்களை அப்படியாக நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த மாக்குள்ள இருந்த அத்தனை குணங்களும் ஒவ்வொரு மக்களுக்குள்ளாக கர்த்தர் கொடுப்பீராக. நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.